அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 22/2/2024. திரையோதசி திதி மதியம் 1:22 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் மாலை 4:43 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரனும் செவ்வாயும். இன்று என்ன செய்யலாம்? சீமந்தம் செய்ய, வியாபாரம் தொடங்க, மாங்கல்யம் செய்ய, பூப்பு நீராட்ட, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, கதிரறுக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, உறவுகளோடு நாம் இருக்கும் பொழுது இறைவனின் பார்வை நம்மீது விழுவதாக அர்த்தம். ஆனால் தன்னந்தனியாக நாம் இருக்கும் பொழுது இறைவனே நம்மோடு இருப்பதாக அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தனிமையை விரும்புவீங்க. தனியாக உட்கார்ந்து யோசிப்பீங்க. தன்னந்தனியாக நின்று சாதிக்க துடிப்பீங்க. தனி ஒருவராக இருந்து எல்லா காரியங்களையும் முடித்து காட்டக்கூடிய தன்மான சிங்கங்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 4வது வீடு சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன் சுகஸ்தானத்திலேயே இன்னைக்கு ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு வாங்கிறது அல்லது வாங்கின வீட்டில் இன்னொரு அறை கட்டலாமா, இன்னொரு தளம் அமைக்கலாமா, அல்லது இருக்கிற வீட்டில் இன்னொரு ரூம் போடலாமா, இந்த மாதிரி யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள், புதிய சமையலறை சாதனங்கள், அதெல்லாம் கூட புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மரச்சாமான்களும் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனத்தை பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாமே அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? குறைந்த வட்டிக்கு எங்கேயாவது கடன் கிடைக்குமா? கிடைச்சதுன்னா எப்படியாவது நாம் தீர்த்துட்டு இந்த அதிக வட்டி கட்டுறது பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்கறதுனால உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் ஒருபோதும் நம்பிவிடாதே. ஆமாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ரொம்ப பொருந்தும். யாராவது எதாவது சொன்னால் சும்மா தலையாட்டிட்டுலாம் போக மாட்டீங்க. எதிர்த்து கேள்வி கேட்பீங்க. இது எப்படிங்க சாத்தியமாகும்? யதார்த்த வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வருதான்னு கேள்வி கணைகளால் துளைத்தெடுக்கக்கூடிய அறிவியல் ஆன்மீகவாதிகள் நீங்கள்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. நிர்வாக திறமை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகும். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி வரவேண்டிய பணமும் இன்னைக்கு கைக்கு வரும். தர வேண்டிய இடத்துலையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே பேசுவார், வளைஞ்சு வந்து நிற்பார். சக ஊழியர்களாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதிகள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரியன், புதன், சனி பகவான் 3 பேருமே 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் புது தொழில், சொந்த வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சிலருக்கு புதையல் யோகமும் உண்டுங்க. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடுமனை வாங்கக்கூடிய யோகங்களும் வந்து சேருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஜெயித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு, இல்லையென்றால் இந்த உலகம் சோகத்திலேயே உன்னை புதைத்து விடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடிபட்ட உடனேயே திக்கி திணறியாவது எழுந்து உட்கார்ந்து அடுத்த கட்ட வேலைகளை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுருண்டு விழுந்து அப்படியே மயங்கி கிடக்கிறதோ அல்லது கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி கிடக்கிறதோ உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. ஆனது ஆயிடுச்சு, ஆக வேண்டியதை பார்ப்போம் அடுத்த கட்டமாக அப்படின்னு தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு தனி ஒருவராக இருந்து சாதிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். யார்கிட்டயா இன்றைக்கி பணம் கேட்குறதா இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் கொடுத்து ஏமாந்து போன பணம் உங்கள் பணம், அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பேங்க் லோனுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும், அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாம். வியாபாரம் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, லைசன்ஸ் வாங்கிறது, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. குடும்பத்திலேயும் அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ளர் அதிகமாகும். இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விறுவிறுப்பான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. பழைய பாக்கி வசூலாகும். புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாகிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இன்னைக்கு சரியாகுங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்தி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க தெரிந்தவர்களே வாழ்வதற்கு தகுதியானவர்களாகிறார்கள். ஆமாங்க, இந்த வேலை முடியட்டும், அந்த வேலை முடியட்டும், அப்புறமா நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இப்போதைக்கு சரியாக வராதுங்க. கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக அப்படியே உம்முன்னு முகத்தை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க முடியுமா? இறுக்கமாக இருக்க முடியுமா? பக்கத்தில் யாராவது நகைச்சுவையாக பேசும்போது நாம் சிரிச்சிட்டோன்னு வைங்களேன், இந்த பர்மனெண்ட்டாக அடி
மனசில் இருக்கிற சோகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நகைச்சுவையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூசம் நட்சத்திரத்தில் மாலை 4:43 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் மாலை 4:43 பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர உணவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு அதிகமாக பார்த்துட்டு இரவெல்லாம் உட்கார்ந்துருக்க வேண்டாம். அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். வியாபாரத்தில் யாருக்கும் அதிக கடன் தர வேண்டாங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது செய்து கொடுக்கறது நல்லதுங்க. நான் ரொம்ப பிஸி அப்படின்னு தட்டி கழிக்காமல் கொஞ்சம் வளைந்து நின்று வணங்கி போனால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொடுக்கும் சக்தி உள்ளவரை பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். அது 1000 மடங்காகி நம்மை நாடி வந்து சேரும். ஆமாங்க, அதனால தாங்க இல்லைன்னு சொல்லி வர்றவங்கள்ட்ட முழுக்கையோட வெறுங்கையோடு அவங்கள அனுப்பாமல் ஏதோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவக்கூடிய தர்ம சிந்தனைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. என்னங்க எப்போ பார்த்தாலும் ஒரே செலவாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நமக்கு கேட்குதுங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கிறதுனால செலவுகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. கூட்டி கழிச்சு பார்த்திங்கன்னா எல்லாம் நியாயமான செலவாக இருக்குது, அத்தியாவசியமான செலவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் குறைப்பட்டுக்கவும் முடியாதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் பலவீனமாக இருக்கிறாரு, பலமான சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கண்ணெரிச்சல், அதுக்கடுத்தது உஷ்ணத்தால் சின்ன சின்ன வேனல் கட்டி லேசாக வாய் புண்ணு, வயிற்று புண்ணு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கீரை வகைகள் சாப்பிட்டிங்கன்னா நல்லது. மோர் குழம்பு அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. காரம் உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் எடுத்தடுப்புலேயே போட்டி அதிகமாகிட்டே போகுது. நம்மளை பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. கடைசியில் மக்கள் நம்மளை மறந்துட்டாங்களேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. நல்ல திறமசாலிங்கிறதுக்காக எல்லா வேலையும் நம்ம தலையில் கொண்டாந்து கட்டுறாங்களேன்னு மனசுக்குள்ளார இன்றைக்கி முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. பங்குதாரர்களை மட்டும் பகச்சிக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே வருங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகள் உண்டு. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் போகலாம். ஆனால் சவால்களை சந்திக்கக்கூடிய சக்தியை தருவதாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த தன்னம்பிக்கையால் தான் இன்றைக்கும் நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வயசில் கூட நீங்கள் சின்ன வயசுக்காரங்க மாதிரி குடுகுடுன்னு ஓடின்னு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தாங்க. இன்றைக்கி கூட நம்பிக்கையில் சில பெரிய காரியங்களை எல்லாம் செய்து முடிப்பீங்க.
பையில் 10 காசு இல்லை, ஆனால் 10,000 ரூபா பொருளை விலை பேசின்னு இருப்பீங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அங்கே வர வேண்டியது இருக்குது, இங்கே வர வேண்டியது இருக்குது, அப்படி இப்படி உருட்டி புரட்டி எப்படியாவது வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த சொத்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6வது வீட்டில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. சூரியன் சனி 2 பேருமே 6வது வீட்டில் இருக்கலாம். ஆனால் அவங்க ராசிநாதன் புதன் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சில நேரங்களில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க. ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவங்கவுங்க சுயரூபம் தெரியுது, இன்னொரு முகம் தெரியுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு சலிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால உற்சாகமாக இருப்பீங்க. பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது. வியாபாரத்திலேயும் ரெட்டிப்பு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொடுத்த இடத்துலேருந்து பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நினைச்சதெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடாலடி முடிவுகளால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெற்றி வரும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு அதைவிட குதிரை வேகத்தை விட அதிகமாக ஓடு. அப்போது தான் நீ வைத்திருக்கும் வெற்றியை முழுமையாக தக்க வைத்து கொள்ள முடியும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஏதாவது ஒரு சாதனை பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க மாட்டீங்க. அடுத்தது என்ன சாதனை பண்ணலாம், அடுத்தது எந்த காரியத்தை கையில் எடுத்து நாம் ஜெயிக்கலாம், அடுத்தது எப்படி சம்பாதிக்கலாம், அடுத்தது எப்படி 4 பேருக்கு உதவலாம் அப்படின்னு எங்கும் எப்போதும் மனசுக்குள்ளேயே திட்டமிட்டு பல முக்கிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சிலர் புது தொழில் வியாபாரம் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. கையில் காசே இல்லாமல் வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜெல்லாம் போட்டாச்சு. எப்படி நாம் கட்டி முடிக்க போகிறோன்னு தெரியல. எல்லாம் ஒரு தைரியம்தான். அதே மாதிரி மகனுக்கு கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பித்து நடந்துன்னு இருக்குது. ஆனால் மண்டபத்துக்கு பணம் கட்டுறதுக்கு 2 பேர்கிட்ட அலைய வேண்டியதாக இருக்குது. எப்படியாவது கல்யாணத்தை நல்ல விதத்தில் நடத்தி முடிக்கணும். அது ஒரு நம்பிக்கை தான். இப்படி சில மனசுக்குள்ளார சில எண்ணங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன பயமும் இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சின்ன பயமும் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை போக்குற அளவுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எதிர்த்தவங்க அடங்குவாங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். நீங்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் இன்றைக்கி மேலதிகாரி உங்கள்கிட்ட பணிவாக பேசுவார். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது வேலை அமையிறது, அது மாதிரி யோகா அமைப்புகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராய் இரு. அடுத்தவர் பாதையை தடுத்து நிறுத்தும் பாறாங்கல்லாய் ஒருபோதும் இருக்காதே. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருப்பீங்க. அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்க மாட்டீங்க. அதே மாதிரி நாம் நம்ம உழைப்பில் நாம் சுயமாக முன்னேறணும். அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி கையேந்தி நிற்கக்கூடாதுன்னு தன்மான சிங்கமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகம்
யோகமாக இருக்குதுங்க. பாக்யாதிபதி சந்திரன் பாக்கியத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அற்புதமான ஒரு யோகங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக விற்கணும்னு நினச்சிருந்த இடத்த கூட கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் சகோதரங்களுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகள் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில் எதுவாக இருந்தாலும் நல்ல விதத்தில் முடியும். ஆனால் வருமான வரி கட்டுறது ஏதாவது சொச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் நீங்கள் கட்டி முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேது லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புகழ்பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:45 மணிக்கு பிறகு நல்லது நடக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கவலைக்கு நாம் இடம் கொடுத்தால் அது நம்மை கவலைக்கிடமாக்கிவிடும். ஆமாங்க, அதனால தான் இந்த கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது, திடீர்னு கண்ணீர் வடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. ஆனது ஆயிடுச்சு, அடுத்தது என்னன்னு பார்ப்போம். உட்கார்ந்து நாம் அழுதாலும் போனது திரும்பி வர போகிறதில்லைங்கிற தெளிவான சிந்தனைகள், சித்தர் சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:43 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:43 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. அதிரடியாக பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஆனாலும் வியாபாரம் உத்தியோக விஷயங்களில் அத்துமீறி யாருக்கிட்டையும் எதையும் பேசிக்கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் ரகசியங்களை யார்ட்டையும் சொல்லின்னு இருக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பற்றியெல்லாம் விமர்சனம் பண்ணி பேச வேண்டாம். உங்களை பற்றியெல்லாம் சில வதந்திகள்லாம் வரும். அதை பார்த்துட்டு உடனே நீங்கள் வதங்கிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்கும். நாம் நல்லது தானே சொன்னோம், ஏன் நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு சிலரை நினைத்து நீங்கள் கொஞ்ச நேரம் கூச்சப்பட வேண்டி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தன்னை அறிந்தவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள், உலகை உணர்ந்தவர்கள் கோபப்பட மாட்டார்கள், இந்த ரெண்டையும் அறிந்தவர்கள் கஷ்டப்பட மாட்டார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பவர்கள், அதே போல் அதிகம் ஆசைப்படாமல் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உஷ்ணத்தால் சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் இருக்குங்க. அதே நேரம் சந்திரன் பார்க்கறதுனால சமாதானமாகவும் சாந்தமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வனவாச குருவாக குரு பகவான் இருக்கிறதுனால யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. எந்த வேலையை தொட்டாலும் 4 முறை 5 முறை அலைய வேண்டியதாக இருக்குது. 50 ரூபாயில் முடிக்க வேண்டியதை 500 ரூபாய் கொடுத்து முடிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற சின்ன சின்ன சங்கடங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசுகிறத மாற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க.
கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அவங்களா நம்மளை மட்டம் தட்டும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியுமா? எவ்வளோ நாளைக்கு தான் நானும் பொறுத்து போகிறது, அதான் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டேன் அப்படின்னு சில நேரங்களில் இன்றைய தினம் வீராவேசமாக அலுவலகத்தில் பேசி முடிப்பீங்க. விஐபிகள் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. பிள்ளைகளுடனும் மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களெல்லாம் பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு உளி கொடுப்பவர்கள் அவர்கள்தான். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா, நம்ம மேலே குறை சொல்கிறாங்களே அதில் ஏதாவது உண்மை இருக்குதா, அப்போ நாம் ஏதாவது திருத்திக்கணுமா, அந்த மாதிரி திருத்திக்கிற விஷயம் இருந்தால் நம்ம உடனே திருத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்பவர்களை கூட நேசிக்கக்கூடிய அளவிற்கு தாய் மனசு பரந்த மனசு கொண்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பெரிய பதவி பொறுப்பு இதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன பல வேலைகள் விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதுசாக ஏதாவது பிரான்ச் தொடங்கிறதோ அல்லது புது ஏஜென்சி எடுக்கிறதோ அதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுக்கு சாதகமாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. இதை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பணம் இருந்தால் 10 பேருக்கு அள்ளிக்கொடு, படிப்பு இருந்தால் 10 பேருக்கு சொல்லி கொடு. இதுதாங்க உங்கள் பாலிசி. எது இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கணும். இறுக்கி பிடிச்சி வச்சிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட எப்பயுமே கிடையாதுங்க. எங்கும் எப்போதும் தான தர்மம் செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம், அவங்களுடைய உத்தியோகம், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பொறுப்பாக உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி பிள்ளைகளோட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வகையில் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். அவங்களிடமும் உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கோபப்பட்டு பேசுகிறது, கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறது இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபம் இருக்குது. ஆனால் நாம் போடுற உழைப்புக்கு கொடுக்குற தரமான பொருளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கமும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உதவுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் எல்லா வேலையும் நம்மளையே பார்க்க சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்டுருக்காங்களே, இது எந்த வகையில் நியாயங்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. லாபஸ்தானத்தில் கட்டிடக்காரகன் சுக்கிரன், பூமிக்காரகன் செவ்வாய் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்,
முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி பிரகாசமாக இருக்குதுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். மாலை 4:45 மணியிலிருந்து உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.